டெத் நோட்டை வச்சு கிரிமினல்ஸ் எல்லாரையும் அழிக்க போறேன்னு கீராவோட கதை எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் டெத் நோட்டு ட்ரம்ப் கிட்ட போன கதை தெரியுமா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் சாப்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதோடைய கதையை சிம்பிளா பார்த்துடலாம். இதுல பல வருஷமாகி ஆப்பிள்ஸே சாப்பிடாம ரொம்ப வருஷம் ஆகுது, அதனால நம்ம புது ஆளுகிட்ட டெத் நோட்டை கொடுத்து அவங்கிட்ட ஆப்பிள் வாங்கி சாப்பிடுவோம்னு ரியூக்கும் வந்து சேர, இதுல புத்திசாலியான ஆள் யாரு? ஓ இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு மினாரோ டனாக்கா அவங்கிட்ட வந்து டெத் நோட்டை கொடுக்க, தம்பி எனக்கு எல்லா கதையும் தெரியும், கீரா என்னென்னலாம் பண்ணா அதனால என்னென்னலாம் ஆச்சுங்கிறதுலாம் நல்லா தெரியும், அதனால நான் என்ன ஒரு பிளான் போடுறேன்னா 2 வருஷம் கழிச்சு வா, என் பிளான் அப்ப நான் சொல்றேன், கரெக்டா 2 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வரன்ற மாதிரி ரியூ கிட்ட சொல்லி அனுப்ப, அதுக்கப்புறம் நீ கேட்ட ஆப்பிள்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு அனுப்பிச்சாச்சு. 2 வருஷம் கழிச்சு வந்தா சரிடா யாரடா போட்டு தள்ள போறேன்னா, என்னோட பிளான் என்னன்னா இது மூலியமா செட்டில் ஆகிறது, இதை மொத்தமா நான் விற்க போறேன், நான் இப்ப நெட்ல சேல் பண்ணனா மாட்டிப்பேன், நீ பக்கத்துல இருக்கிற நியூஸ் சேனலுக்கு போயிட்டு டெத் நோட்டு விற்கப்படும், யார் அதிகமான அமௌண்ட் கேக்குறீங்களோ அவங்க கையில டெத் நோட்டு கொடுக்கப்படும்னு ஒரு அறிவிப்பை கொடுன்னு ரியூக்கு மூலியமா அறிவிப்பை கொடுக்க, எல்லா பக்கமும் டெத் நோட்டான்னு சொல்லி எல்லா பக்கமும் அதிகமான அமௌண்ட் ஏறிக்கிட்டே போகுது. அப்படி அதிகப்படியான அமௌண்ட்டுக்கு அமெரிக்காவும் சைனாவும் வந்து நிக்குது. அல்ல ஃபைனலா $10 trillion நான் வாங்கிக்கிறேன்டா டெத் நோட்டை அப்படிங்கிற மாதிரி, இதை வாங்கிக்கிறேன்பா நான் யூஸ்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி ட்ரம்ப் அந்த அறிவிப்பை கொடுத்து டெத் நோட்டு இப்போ அவர் கையில போய் சேரப்போகுது. இந்த $10 trillion எந்த அக்கௌண்ட்ல போட போற, எப்படி நீ வாங்க போற, அப்படி வாங்கும்போது மாட்டிப்பல்ல அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணும்போது அப்பதான் ஒரு அறிவிப்பே விடுறான். எட்சுபா பேங்க், இந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிட்டு இருக்கிற 60 வயசுக்கு கம்மியா இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டுக்கும் அப்படியே கரெக்டா பிரிச்சு இந்த அமௌண்ட்டை போடுறேன்னு சொல்ல, கிட்டத்தட்ட ஒருத்தருக்கும் $1 million வந்துருச்சு. மொத்தமா இவன் மாட்டவே மாட்டான், எல்லாருக்கும் 1 million கிடைச்ச மாதிரி இவனுக்கும் காசு கிடைச்சிருச்சு. கிளியர் பிளான் தான். ஆனா இங்க தான் வச்சானுங்க ட்விஸ்ட். அதுக்குள்ள ஷினிகாமி கிங் கூப்பிட்டு, இந்த பாரு இந்த விக்கிறது வாங்குறது அதெல்லாம் இருக்க கூடாது, புது ரூலை எழுதுறா, இதை விக்கிறவனும் சரி வாங்குறவனும் சரி கன்ஃபார்ம் இறந்து போடுவான் அப்படிங்கிற ரூலை ஆட் பண்ண, இப்ப ட்ரம்ப் கிட்ட எடுத்துன்னு போயிட்டு டெத் நோட்டை கொடுக்கும்போது, சார் புது ரூல் ஆட் ஆயிடுச்சு, இது நீங்க கையால வாங்குனீங்கன்னா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க காலி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா இவ்வளவு காசு கொடுத்து அதை நான் வாங்கினா நான் போய் சேர்ந்துருவனா, வேணாமடா வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் உஷாராயிட்டாரு. ஆனா இந்த பக்கம் இவங்கிட்ட ரூல் சொல்லலாம்னு பார்த்தா அவன் தெளிவா சொல்லிவிட்டான், டேய் இந்த விஷயம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இத்தனை நாள் கழிச்சு தான் அக்கௌண்ட்ல காசு வரும், அதுக்கப்புறம் கொய்யால வந்து பார்க்கவே கூடாதுன்னு சொன்னதுனால அந்த ரூலை இவங்கிட்ட சொல்ல முடியல. இவனும் கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு அமௌண்ட் எடுக்கும்போது அங்கேயே இந்த மினாரோ போய் சேர்ந்தாச்சு. ஏன்டா கீராவாச்சு அத்தனை பேரை போட்டு தள்ளி போய் சேர்ந்தான், நீ ஒருத்தனையும் போட்டு தள்ளாம இவ்வளவு பக்காவா பிளான போட்டு போய் சேர்ந்துட்டியப்பா. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே